நேத்து எபிசோட பார்த்தவங்கல எத்தனை பேர் உண்மையிலேயே அழுதிங்க, எத்தனை பேர் சிரிச்சிங்க, எத்தனை பேர் அழுது முடிச்சிட்டு சிரிச்சிங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப எபிசோடு பார்க்காதவங்களுக்கு எதுக்காக அவ்வளவு அழுகை, எதுக்காக அத்தனை பேர் சிரிச்சாங்க, அதுக்கான உண்மையான காரணம் என்ன, அப்படி அவங்க சிரிச்சது சரியா இல்லையா அப்படின்றதெல்லாம் டீடைலா லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சிறப்பான சம்பவங்கள்லாம் இருந்துச்சு. அதுல முக்கியமா நம்ம வனிதாக்கா வந்தது. யூசுவலா 1 hour எபிசோட்லாம் பாக்குறப்போ அங்கங்க மொக்கையா போறப்ப ஸ்கிப் பண்றது உண்டு. ஆனா நேத்து எபிசோட்ல எங்க ஸ்கிப் பண்றதுன்னே தெரியல, முடிவு பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமா போச்சு. அதெல்லாம் 1 by 1 பார்த்துடலாமா? ஃபர்ஸ்டே ஒரு 2 lakhs பெட்டி, இதுக்கு கேர்ள்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 25 செகண்ட் அண்ட் 45 மீட்டர். பட் நம்மள மோஸ்டா எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், 45 மீட்டர் தானே, 25 செகண்ட்ல போயிட்டு வர முடியாதா அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா கரெக்டா பார்த்தா போறதுக்கு 45 மீட்டர், வர்றதுக்கு 45 மீட்டர். சோ அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் இன்டு 2. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதையும் ஒரே ஸ்பீட்ல ஒண்ணா பரவாயில்ல, போயிட்டு அந்த பெட்டி எடுக்கிறப்போ அவங்களோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ எதுவுமே அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ நம்ம இங்க உட்காந்துக்கிட்டே எடுத்துக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்ன பேசினாலும் நம்ம சேதன் சொல்ற மாதிரி ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். இப்ப இந்த பெட்டி எடுக்கிறதுக்காக ஜாக் அண்ட் பவி 2 பேர் வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டு வந்தது நம்ம ஜாக். பட் நம்ம பவித்ரா, நான் இதை எடுத்தே ஆகணும், நான் இதை பண்ணியே ஆகணும், நீ இந்த வீட்டுக்குள்ள இரு, ஒருவேளை பெட்டி எடுக்காம போயிட்டா நான் போறதுல எனக்கு பெருமை தான், அதுவும் உனக்காக, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி ஜாக்க கன்வின்ஸ் பண்ணாங்க. ஜாக்கும் சரி போ நீயே எடுத்துட்டு வா, ஆனா ஒண்ணு, நீ எங்க எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஓடுற, சோ எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஃபேட்மேன் அவர்கள், அழுவாத ஜாக், உனக்கு விட்டு கொடுக்கிறது அப்படின்றது நேச்சராவே வருது, நீ பொய் சொல்ல நடிக்கல, அதான் நீ அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. சோ இப்ப பவித்ரா எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் பிக் பாஸ், பவித்ரா ஒருவேளை நீ மட்டும் எடுத்துன்னு உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயே பெட்டி எடுத்த முதல் பெண்மணி அப்படின்றது நீதான், உற்றாத பவித்ரா அப்படின்னு இவரும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம பவித்ரா ஓடி போய் கொட 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 கொடன்னு பெட்டி எடுத்துட்டு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய செயல். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். இருந்தாலும் ஒருவேளை ஜாக் மட்டும் இங்க விட்டு கொடுக்காம நான் தான் போவேன், ஃபர்ஸ்ட் நான் தான் கை தூக்குனேன் அப்படின்னு பவித்ராக்கு விட்டு கொடுக்காம இருந்திருந்தா நேத்து ஜாக்குக்கு பதிலா பவித்ரா போயிருக்க வேண்டியது. இப்ப அது அப்படியே உல்டாவாயிடுச்சு. அதனால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தயவு செஞ்சு இந்த பழமொழி எல்லாம் திருத்தி எழுதுங்க. இன்னமும் பழைய மாதிரி விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஜாக்கோட நிலைமை தான் நமக்கும். நீ ஒண்ணுமா இது ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு இப்ப பவித்ரா உள்ள வந்த உடனே, ஜாக் இது உனக்காக வச்சுக்கோ, ஜாக் இந்த பொட்டியை வச்சுக்கோ, 2 லட்சம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னாலும், அடி போடி எனக்கு 2 லட்சம் ரூபாய் மேட்டர் இல்ல, எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா பொசுக்குன்னு கௌஷிக் மாதிரி குறுக்க வந்துட்டேன், எப்படியோ எடுத்துட்டிய, அது வரைக்கும் சந்தோஷம், இருந்தாலும் இந்த 2 லட்சம் ரூபாய் உனக்கு தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்னு கண்டிப்பா மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க. புலகிறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. இப்ப அடுத்த பணப்பெட்டி, இதுல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் ரூபா வச்சிருந்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு பொட்டி இல்ல 3 பொட்டி இருக்கு. அதுல எந்த பொட்டியில 5 லட்சம் ரூபா இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு வரணுமா? அது மட்டும் கிடையாது, 2 பொட்டியை மேலால ஓபன் பண்ணோம், ஒரு பொட்டியை சைடுக்கா இழுத்து ஓபன் பண்ணுமா. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க பாத்தீங்களா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 வினாடிகள், தூரம் 60 மீட்டர். பட் இந்த டாஸ்க பத்தி சொல்ல போறதுக்கு முன்னாடி நல்லா உசுப்பேத்தி விட்டாருப்பா பிக் பாஸ். பவித்ராக்கும் ரயானுக்கும் கொடுத்தது ஒரே டைம் தான், ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஆனா ரயான் மாதிரியே பவித்ராவும் உள்ள வந்துட்டாங்க. இப்ப முத்து, ரயான், விஷால் பவித்ராவால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஜாக் அண்ட் சௌந்தர்யா உங்களால ஏன் பண்ண முடியாது? கம் ஆன் கேர்ள்ஸ், யூ கேன் டு இட். நீ ஜெயிச்சா உன்னவரே மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச. எந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அதை ட்ரையல் அண்ட் எரர் பாக்குறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு கேங் வச்சிருப்போம். அவங்கள ஓட விட்டு கரெக்டா பண்ண முடியுதா இல்லையான்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை கொடுப்போம். அவங்களால பண்ண முடிஞ்சு, அப்படி இருக்கிறப்ப உங்களால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நல்லா பேசினாருப்பா. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அதை பார்த்துட்டு நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்கும் முடியும், எஸ் ஐ கேன் டூ இட், என்ன ஆனாலும் பண்றோம் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி நான் போறேன்னு கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பீஸ் மட்டும் இப்படி பேசாம இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஜாக் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலா இவர் போட்ட கொக்கி சௌந்தர்யாக்கு, ஆனா வலையில மாட்டினது ஜாக்கு. சோ நம்ம பிக் பாஸே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? சரி இப்போ இந்த பொட்டி யார் எடுக்க போறா அப்படின்னு கேட்டா பவித்ராவை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற 5 பீஸும் வந்துச்சு. அப்ப முத்து என்ன சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததை விட இது எக்ஸ்ட்ரா ரிஸ்க், இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என் மனசு அதை ஏத்துக்காது, அதனால நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னாரா. எப்பா நீயாவது ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிற, நான் ஒரு தடவை கூட போல அப்படின்னு சொன்னதுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நம்பாலு. இதான் எனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது, உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாத முத்து அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. ஏன் ஆட்ட நான் கேட்க வந்துக்கிறேன், ஏமா பேசி தானே இருக்கிறான், எதுக்கு பொசுக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிற அப்படின்னு கேட்டா, ஆமா எது சொன்னாலும் ஏதாவது பேசி கலைச்சு விட்டுற, நீ பேச்சாளரு. ஏமா இது பேச்சு போட்டிலாம் இல்லம்மா, எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன்
ரியாக்ஷன் கொடுத்தாங்களா நம்ம தலைவர் அங்கேயே ஆஃப் ஆயிட்டாரு. இருந்தாலும் அப்படிலாம் ஈஸியா விட்டு கொடுத்துட முடியாது. அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஆனா கட்சி வரைக்கும் நிப்பேன் அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸே உள்ள பூந்து நீங்க எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க, இதுல ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டு நான் தான் போவேன்னு சொன்னது சௌந்தர்யா, அதனால அந்த பீஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் சௌந்தர்யாக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ என்ன இந்த ஆள் நம்ம பேரை கோத்து விட்டாரு, பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்குது, நான் போறேன்னு சொல்லி இன்னும் மைண்டை நானே ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்குள்ள இந்த ஆள் ஏன் முடிவு பண்ணாரு? மச்சான் இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம சௌந்தர்யா பயங்கரமா ரெடி ஆயிட்டாங்க, முத்துவோட ஷூ எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம பிக் பாஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து போயிட்டு வா தாயே அப்படின்னு அமுச்சு விட்டாரு. இந்த பீஸும் ஓட ஆரம்பிச்சது. பயங்கர ஸ்பீடா ஓடினாங்க. உள்ள இருக்கிற பீஸுங்கெல்லாம் எடுத்துட்டா, கண்டிப்பா வந்துருவா, வந்துட்டு இருக்கா, கமான் சவுண்ட் அப்படின்னு ஆரவாரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பொசுக்குன்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஸ்பீட்ல ஃபாஸ்டா ஓடினாங்களோ அந்த ஸ்பீட்ல திரும்ப ஓடி வந்துட்டாங்க. அடேங்கப்பா இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்பீடா ஓடுமா, என்னப்பா நம்ம எல்லாரும் விட ஃபாஸ்டா போய் எடுத்துன்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளால கையை வீசிட்டு வராங்க. எங்கம்மா பொட்டி அப்படின்னு கேட்டா அங்க 3 பொட்டி இருந்துச்சு, அதுல எந்த பொட்டின்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், இதுல வேற 2 மேல திறக்கும் 1 சைட்ல திறக்கும்ன்றாங்க, அதனால நீங்களாச்சும் உங்க பொட்டியாச்சு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதுல இந்த பீஸ் எப்படியாவது அடி வாங்கிடும் நினைச்சாரு பிக் பாஸ். கட்சியில அவருக்கு தொப்பி கொடுத்துட்டாங்க நம்ம சௌந்தர்யா. நானும் நம்ம சௌந்தர்யா எப்படியாவது எடுத்து இந்த ஒரு டாஸ்க்லயாவது போறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கட்சியில நம்மளுக்கு தொப்பி. நான் தாமா உங்ககிட்ட சாரி கேட்கணும், இந்த மிஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அடுத்தபடியாக 3 எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருந்தாங்க. யாரு? மஞ்சரி, தீபக், ராணவ், இவங்க 3 பேரும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த சீசன்கள்ல வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ராபர்ட் மாஸ்டர், ஜோவிகா மற்றும் நம்ம வனிதாக்கா. அக்கா காலை எடுத்து உள்ள வச்ச உடனே அந்த வீட்டுக்கே ஏதோ ஒரு பிரகாசம் கிடைச்ச மாதிரியோ ஒரு ஃபீலிங். அக்கா வந்தாலே ஃபயரா தான் பண்ணிட்டு போவாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே தெரியாம நல்லா ஃபன் பண்ணிட்டு போனாங்க நேத்து. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ராபர்ட் மாஸ்டரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, இல்ல பண்ணியே முடிச்சிட்டாங்க. அந்த படத்தின் பெயர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா? நம்ம ஜோவிகாவா. சோ குடும்பமா சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த படத்தோட ட்ரெய்லரும் போட்டாங்களா. உள்ள போய் பார்த்தா மொத்த விஜய் டிவி ப்ராடக்ட்டும் இருக்கு. அதுக்கே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு வைக்கணும், விஜய் டிவி ப்ராடக்ட்னே வச்சுட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு பேசா வெட்டே மீன வாசன மாதிரி வருஷமா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. அப்படியே அந்த ட்ரெய்லரை பாத்தீங்கன்னு வச்சுங்க, எப்படா இந்த படத்துக்கு போவோம் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள ஃபயரா வந்துரும். அப்படி இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். அதுலயும் அக்கா ஹீரோயின், அண்ணன் ஹீரோ, எப்படி இருக்கும்? சரி அவங்க நமக்கு காசு கொடுக்கல, அப்புறம் நம்ம எதுக்கு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு. சோ மெயின் மேட்டருக்கு வருவோம். ஆனா அந்த ட்ரெய்லர் வேற லெவலுக்கா. அதுலயும் டைரக்டர் நீங்க தான் சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் எப்படா இந்த படத்தை பாப்போம்னு ஆர்வமா இருக்கு. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவன? அடுத்து அதே பணப்பெட்டி 5 லட்சம் ரூபா, அதே 30 செகண்ட், அதே 60 மீட்டர். இதுக்கு போட்டி போடுறதுக்கு இந்த 3 பசங்களும் வந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள டீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு விஷாலே போட்டுன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம விஷால் கடகடன்னு ஓடி போய் 25 செகண்ட்ல 5 லட்சம் ரூபாய் தூக்கின்னு வந்துட்டார். வந்த உடனே என்ன சொன்னாரு, நாங்க எவ்வளவு காசு ஃபேம்லாம் எடுத்துட்டு போவோமோ எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்துருக்கீங்க, இனி எங்க இருந்தாலும் தைரியமா ஓடுவோம், அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிக் பாஸ். எனக்கு கிடைச்ச வாய்ப்புல இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேடை கிடைக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரா. அப்ப நம்ம சௌந்தர்யா உள்ள பூந்து நானும் தான், எனக்கும் தான் தைரியம் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க. நானுன்னா காய்கறி கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கேட்பாங்களே அந்த மாதிரி வர அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. இப்ப புரியுதா, நம்ம ஆள் சௌந்தர்யா மேல கொஞ்சம் கான்ல தான் இருக்காரு, எது கொடுத்தாலும் ரியாக்ஷன் கொடுத்தே ஏமாத்திடுது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இப்படி ஒரு கலாய். இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான், இப்ப சொல்ல வேண்டாம். பட் விஷால் ஜெயிச்சதுக்கு நம்ம அன்ஷிதா தனியா வந்து கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு போனாங்க. ஓகே பட் அந்த உமாக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க பாத்தீங்களா. அங்க நிக்கிறாங்கப்பா நம்ம எடிட்டர்ஸ். நான் என் கடமை தான் செஞ்சேன் மச்சான். இப்ப கடைசி பணப்பெட்டி 8 லட்சம் ரூபா, 80 மீட்டர், ஆனா வெறும் 35 செகண்ட். இத சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் நான் போறேன்னு சொல்லி ஜாக் கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் கூடவே ஓடி வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கத்தி சொன்னது ஜாக் தான் அப்படின்றதுனால பிக் பாஸே இவங்க 2 பேரையும் உட்கார சொல்லிட்டு ஜாக் தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை, அதாவது அவங்களோட எதிர்பார்ப்பு. இப்ப எல்லாருமே ஓடிட்டாங்க, ஜாக் மட்டும் தான் ஓடல. அந்த டைம் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொன்னாங்களா, அதனால ஜாக்க நிக்க வச்சிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே நான் போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல எல்லாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போனாங்க யாரு போறது அப்படின்னு சொல்லி. ஆனா சௌந்தர்யா அண்ட் ஜாக்குக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்களோ அவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணாரு பாத்தீங்களா. அங்கேயே புரிஞ்சு போச்சு, எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்ற அவங்களோட பிளான். உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு
அவன் பிளான் பண்ணிட்டான். பட் ஜாக்க நிக்க வச்ச உடனே அவங்க கண்ணெல்லாம் செவ செவன் ஆக முகம் ஃபுல்லா பதட்டம் பயம் எல்லாமே கலந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் முத்து ரயான்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க. மஞ்சரி இன்டைரக்டா அப்பவே சொன்னாங்க இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. பட் டைரக்டா சொல்லாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? ஆனா இந்த சிவான் ஆனந்தி கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. முடியல அப்படின்றப்போ பாதியிலே வர்றது கோழத்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம சிவான் என்ன சொன்னாரு, அத அவகிட்ட சொல்லுங்க, அப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னாரு. பட் நம்ம ஜாக்கு தளபதி ஃபேன் போல இருக்கு. நிறைய தளபதி படம் பார்த்ததுனால ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உயிருக்கு பயந்து பாதியிலே விட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும் இப்படின்ற மாதிரியான டயலாக் எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன் போயே தீருவேன் அப்படின்னு முனைப்பா நிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம ரயான் வந்து சொல்றாரு உன்னால முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அங்கேயாவது கன்வின்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது, நான் எடுக்காம வரவே மாட்டேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி, ஓடுறதுக்கு இவங்களும் ரெடி. அப்ப நம்ம பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா கொடுத்து முடிச்சாரா. அப்போ பொசுக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ஒருவேளை வீட்டுக்குள்ள திரும்பி வராம போயிட்டேன்னா என்ன பண்றது அதான் பயமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்பவும் போல மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு. இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இப்ப நம்ம ஜாக்கு ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பஸர் அடிச்சது ஓட ஆரம்பிச்சாங்க. நல்ல ஃபாஸ்டாவே ஓடினாங்க. போட்டியே எடுத்துட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா அவங்க ஃபேஸ்ல பயங்கரமான பீதி பயம் எல்லாமே தெரிஞ்சு. அதே நேரம் கண்டிப்பா பாதியில போக கூடாது, எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுலயும் தெளிவா இருக்காங்க. பட் போறப்ப இருந்த வேகம் ரிட்டர்ன் வர்றப்ப அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா அவங்க பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாச்சு. டைம் ஆல்மோஸ்ட் நெருங்கி போச்சு. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல இன்னும் 30 மீட்டர் ஓடணும். இருந்தாலும் 7 செகண்ட்ல ஓடி முடிச்சிட்டாங்க. ஆனா ஓவரால் டியூரேஷன் பாக்குறப்போ 37வது செகண்ட் தான் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. பட் இதை உடனே சொல்ல கிட்டத்தட்ட பேக் எண்ட் டீம் 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீப்ளே போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு 2 செகண்ட் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் அப். ஆனா இந்த கேப்ல பயங்கரமா கதறி எழுதிட்டு இருந்தாங்க. எனக்கு வெளியே போயிடணும்னு பயமா இருக்கு, கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனான்னு தெரியல, யாரும் 100% கான்பிடென்ட்டா சொல்ல மாட்டீங்க அப்படி இப்படின்னு. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுவே அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸை கொடுத்துருக்கோம். என்ன எழுதி என்ன ஆக போகுது, ஆனது ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம். அதுக்கேத்த மாதிரியே லேட்டா வந்ததுனால வேற ஆப்ஷனே இல்லாம இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. போயிட்டு எப்ப வருவ தெரியல, வருவல. பட் என்னதான் அவங்க அழுதாலும் சரி ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டு போய் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ், உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன், ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லவும் சுனிதா, பவித்ரா, அன்ஷிதா அண்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் உண்மையாவே அழுதாங்க. ஆனா நம்ம சாச்சனா அவர்கள் எல்லாரும் அழுகுறாங்க, நம்மளும் இப்ப அழுதே ஆகணுமே அப்படின்னு அழுத மாதிரி தான் தெரிஞ்சு. சூப்பரா நடிக்கிறான். இதை நம்ம ஜெஃப்ரி பக்கத்துல உட்காந்து பாத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஹக் பண்ணி நன்றி வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ரஞ்சித் அண்ணனை பத்தி சொல்லவா வேணும். அவர் அழுதாருன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? அவரும் அழுகுற மாதிரி எப்படி ஃபேஸை வச்சுட்டு ஹக் பண்றாரு பாருங்க. எனக்கு அழுகு வர. சோ இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் அழுகுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே ஜாக்க கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த சத்யா அண்ட் ஜெஃப்ரி பாத்ரூம் வாசல்ல போய் நின்னுக்கிட்டே ஊந்து சிரிக்கிறாங்க. டேய் இவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, என்னம்மா நடிக்கிறானுங்க அழுகுற மாதிரி, அழுகே வரலடா அவனுங்களுக்கு அப்படின்னு கதறி சிரிக்கிறாங்க. எல்லாம் உண்மைதான். ஒரு சிலர் நடிச்சாங்க, ஒரு சிலர் உண்மையாவே அழுதாங்க. இப்ப இந்த நடிச்சவங்க எல்லாம் பாக்குறப்போ அடா பாவீங்களா, உங்களுக்கு அழுக வரலனாலும் பரவாயில்ல, அப்படி நடிச்சா ஆகணுமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரியான கமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு துக்கமான செயல் நடக்கிறப்போ கண்டிப்பா நம்ம அழுதே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு டெத்துக்கு போறோம்னு வச்சுங்க, தூரத்து சொந்தம் வயசான பாட்டி தாத்தான்னு வச்சுங்க, அங்க நீங்க நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஐயோ இப்ப அழுவணுமே, நமக்கு அவ்வளவு ஈஸியா அழுவ வராதே, இருந்தாலும் கண்ணை கசக்கி அழுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். வராத பட்சத்துல மூஞ்ச மட்டும் சோகமா வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சில பீசுங்க பண்றத பார்த்துட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சாச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க, உங்களுக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ கட்டாயமா கடுப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜெயிச்சுட்டு தான் போறேன், ஜெயிச்சுட்ட. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? சரிப்பா இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க, அதை பார்த்தா நாங்க சிரிச்சோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னே வச்சுப்போம். இப்ப ஜாக்கு அப்படி இப்படின்னு அழுது கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி வெளியே போயிட்டாங்க. அந்த டைம்ல இவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்குக்காக. அப்ப இந்த 4 பீஸுங்களும் பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. அப்ப இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? அதுலயும் நம்ம ஜெஃப்ரி எல்லாம் கூடவே சுத்தினாரு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பக்கம் கக்கூஸ் வாசல்ல ஊந்து சிரிக்கிறது, அங்க போய் டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. பச்சை துரோகி.
பட் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சிரிப்பை அடக்கிட்டு அழுதுட்டு இருக்கிற ஜாக் கிட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு. அழாத, தண்ணி குடி அப்படின்னு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. பட் உண்மையிலேயே ஜாக்க பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு முடிவு அவங்களோட ஆட்டத்தையே தசை திருப்பிருச்சு. ஏன்னா நிறைய டைம் முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன் கையும் என் கையும் சேதனை பிடிச்சிட்டு இருப்பாரு, யாரு வின்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு, கண்டிப்பா நானா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கலாச்சும் சீரியஸாவும் பேசியிருக்காங்க. அப்படி டாப் 2ல வரலனாலும் அட்லீஸ்ட் டாப் 5ல கன்ஃபார்மா வந்திருப்பாங்க. இப்ப பணமும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் இல்ல. சோ இந்த ஒரு வழி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும். உங்க வீட்டை விட்டுட்டு போறேன்னு நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ போறதுக்கு முன்னாடி இவங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இந்த டிராஃபியை நீங்க உடைக்க வேணாம், எடுத்துட்டு போங்க, உங்களுக்காக நான் தரதா வச்சுக்கோங்கன்னு சொல்லி மஞ்சரி கேட்கறப்ப கூட கொடுக்காத பிக் பாஸ் ஜாக்லினுக்காக கொடுத்தாரு. ஏன்னா ஜாக்கி நான் சொன்னாங்க, இது யாருக்காக விளையாண்டனோ இல்லையோ எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் விளையாண்டேன். இப்போ ஓடுனதுமே கூட என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறத விட உங்களை ஏமாத்திர கூடாதுன்னு நினைச்சேன். சோ இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ்க்காக தான் ஓடுனேன்னு சொல்றாங்களே, பட் இந்த ஸ்கெட்சே ஜாக்க தூக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் போட்டது அப்படின்றது உங்கள யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அத நம்ம ரயான் சொல்றாரு, கேளுங்க. 15 மீட்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் 20 மீட்டர்ஸ். அவன் எங்க தோத்துருக்கானா அந்த எக்ஸ்ட்ரா 5 மீட்டர்ஸ். அதாவது இவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் இந்த டாஸ்க்ல 15 மீட்டரா தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 30, 45, 60 அந்த மாதிரி. அதன்படி பார்த்தா 75 தான் வச்சிருக்கணும். ஆனா 18 ஏன் வச்சாங்க? அதுக்கேத்த மாதிரியே ஜாக்கும் லாஸ்ட் 2 செகண்ட்ல தான் விட்டா. சோ இது ஜாக்க தூக்கிறதுக்காக பிக் பாஸ் போட்ட பக்கா ஸ்கெட்ச் அப்படிங்கிறாரு. ஜாக் யாரு, அப்ப எந்த மாதிரி ஒரு பர்சன், பர்ஃபெக்டா ஜாக்குக்கான ஒரு ஸ்கெட்ச். அவர் தான் மெயின் வில்லன். அதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, நான் போறேன் 5 பேர் வந்து நின்னாலும் ஸ்டார்டிங்ல வந்த பணப்பெட்டி எல்லாமே அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அவங்க தான் முடிவு பண்ணாங்க யார் அந்த பெட்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சௌந்தர்யா அண்ட் ஜாக்னு வர்றப்ப மட்டும் பிக் பாஸ் தான் முடிவு எடுத்தார் யார் போகணும்னு சொல்லி. இதுல இருந்தே தெரியுது இந்த ஸ்கெட்ச் ஜாக் அண்ட் சௌந்தர்யாக்கு போட்டது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் மிஸ்ல சௌந்தர்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஜாக் வசமா மாட்டிக்கிட்டாங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதுல மோட்டிவேஷன் ஸ்பீச் வேற. பட் உண்மையாவும் வெக்கத்தை விட்டு சொல்லணும் அப்படின்னா முட்டி போட்டு ஒரு மாதிரி அழுதாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ நான் தேம்பி அழுதேன். ஃபைனலி ஜாக் வெளியே போயிட்டாங்க. பட் ஜாக்லின் அவர்களே, நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா உண்மையா சொல்றேன் 37 செகண்ட்ஸ்ல 160 மீட்டர்ஸ் அப்படின்றது உண்மையிலே டஃபஸ்ட் ஒன். ஒருவேளை நீங்க போகாமலோ இல்ல ஓடி போய் பொட்டி எடுக்காம பாதியிலே வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்காது. சோ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாம ஜாலியா உங்க ஆளோட பார்ட்டி பண்ணுங்க. ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.